பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ரெசிபி சிக்கன் ரோல். நமக்கு குக்கிங்ல என்னதான் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏதாவது ஒன்று சமைச்சு டக்குன்னு முடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தோணும். அதே மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சாப்பிட்றதுலேருந்து ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி நேரத்தில் நான் என் வீட்டில் செய்கிறது தான் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதை நான் என்னோடய வெர்ஷனில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு தேவையான சிக்கனை முதல்ல மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி. ஒரு 1/2 எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் அந்த சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் இதை வதக்கிக்க போகிறேன். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த சிக்கன் நல்லா வேக வேக இதிலிருந்து தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். அந்த பிரிஞ்சு வந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. வற்றி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு உங்களுக்கு ட்ரை ஆகணும். இதை இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப குட்டி பசங்க இருந்தாங்கன்னா இந்த சிக்கனில் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு அவங்களுக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் புளிப்பு சுவையெல்லாம் கலந்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து முட்டை கலவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை ஒரு விஸ்க வச்சு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் சிக்கன் ரோல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ரெடிமேட் ரேப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கலனா கூட பரவாயில்ல. நார்மலாக நீங்கள் வீட்டில் கோதுமை மாவில் சப்பாத்தி பண்ணுவீங்க இல்லையா, அது உள்ள இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரேப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செய்முறையை நான் உங்களுக்காக இன்னொரு வீடியோ நான் போடுறேன் தனியாக. ஒரு தோசைக்கல்லில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சோம் இல்லையா, அந்த முட்டையிலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவு மட்டும் எடுத்து அதில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட மேல் பாகம் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியோ அல்லது இந்த மாதிரி ரேப்பையோ எடுத்து அது மேலே போட்டுக்கோங்க. இப்போ முட்டை நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. இதை சுற்றி நீங்கள் எண்ணெய் விடுறதா இருந்தால் கூட விட்டுக்கலாம், இல்லை பட்டர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது ரெடியானதும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் சிக்கனை வச்சு எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக வெட்டி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காவை நல்லா நீளவாக்கில் வெட்டிக்கோங்க. தக்காளிக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு அதையும் நீளவாக்கில் வெட்டிக்கோங்க. இதோடு நீங்கள் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம், லெத்தியோஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். இதில் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் மயோ எடுத்திருக்கேன். கீழே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் சப்பாத்தியையோ அல்லது இந்த மாதிரி ரப்பையோ போட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் ஸ்டஃப்பை வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்லிக் மயோனஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த சாஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச வெள்ளரிக்காவை போட்டுக்கோங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே மெதுவாக ரோல் பண்ணிடுங்க. ஸ்டஃப் எதுவும் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டர் பேப்பரோட சேர்த்து ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான சிக்கன் ரோல் தயாராகிடுச்சு.
இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ரெசிபியை பற்றின உங்களோட கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.